பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. என் பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இந்த நாள் தியானத்துக்காக ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறவர், நன்மையானதை நமக்கு தருகிறவர். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தாவீது ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறார், நன்மையானதையே நமக்கு தருவார். ஏன்னா he is good. நன்மையும் தீமையும் கலந்தல்ல, நன்மையானதையே என்று சொன்னா நன்மை மட்டும்தான் தருவார், தீமையானதை நமக்கு தரமாட்டார். சோ நன்மையை கொடுக்கிறவர், நன்மையை கொடுக்கிற தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். God is the giver, we are the receiver from God. தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிறவர்கள். தேவனிடத்திலே பட்சபாதம் கிடையாது. என்ன கிடையாது? There is no partiality with God, not distinction with God. Even Judan, even Grecan, even white man, black man என்று சொல்லக்கூடிய வித்தியாசமும் கிடையாது, முகதாட்சியமும் என்ன கிடையாது, கிடையாது. மனுஷனிடத்தில் அது இருக்கும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 பிள்ளை அவன் தான் பெற்றான். ஆனால் ராகேலிடத்தில் பெற்ற பிள்ளை ஜோசப் இடத்துல அவனுக்கு தனி பாசம் இருந்துச்சு. அதுதான் குடும்பத்தின் பிரச்சனையாய் மாறிச்சு. சோ மனுஷனிடத்தில் அது இருக்கலாம், ஆனால் தேவனிடத்திலே பட்சபாதம் கிடையாது. சோ தேவனிடத்தில் முகதாட்சணியம் கிடையாது. சோ ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம். உலகத்தில் எல்லா மனுஷர்களும் தேவனிடத்திலிருந்து பெறுகிறவர்கள். குறிப்பாக நாம் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய முக்கியமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோமா? சும்மா ஆர்டினரி திங்ஸ், காமன் பிளஸிங் எவ்ரிபடி ஹவ் ரிசீவ்ட் ஃப்ரம் காட். சுகம், மனைவி, பிள்ளைகள், வீடு, ஆஸ்தி, கார், படிப்பு, வேலை, இனி என்னென்னலாம் இந்த லிஸ்ட்ல வரணுமோ எல்லாமே ஆண்டவர் நமக்கு தந்தவைகள் தான். ஸோ அவைகளெல்லாம் பெரிஷபிள் திங்ஸ், அழிந்து போகக்கூடியவைகள். ஒரு நல்ல வீட்டை தந்திருக்கலாம், அந்த வீடு நிலையானது என்று சொல்ல முடியாது. நல்ல விலை உயர்ந்த காரை வாங்கியிருக்கலாம், கர்த்தர் இந்த காரை வாங்குவதற்கு பலன் தந்து அதை சவதரிக்கக்கூடிய ஸ்தோத்திர ஆற்றலை நமக்கு தந்தார். அது காட் கிவன் கிஃப்ட், தேவன் கொடுத்த ஈவுதான். ஆனாலும் அந்த கார் எக்காலத்திலும் அழிந்து போகாது கிடையாது, அழிந்து போகக்கூடியது. அது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியவைகள் அல்ல. சோ இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பொதுவான காரியத்தை எல்லாரும் பெற்றிருக்கிறார்கள். பட் முக்கியமானவைகளை பெற்றிருக்கிறோமா? நிலையான ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோமா? Have you received the eternal blessing, undying blessing from God? தேவனிடத்திலிருந்து நிலையான நிலைத்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று
தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் Praise God. என்றான். இங்கே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனுஷன் பெற வேண்டிய நிலையான ஆசீர்வாதத்தில் ஒன்றை பார்க்கின்றோம். The remission of sin, பாவ மன்னிப்பு. வசனத்திலே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, whosoever believe in him shall receive remissions of sin, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவன் பெறுவான். whosoever என்று சொன்னால் யாரா இருந்தாலும் சரி, படித்தவனா இருந்தாலும் சரி, படியாதவரா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகள் எல்லோரும் இதை குறித்து, all the prophets have been testified this truth, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அறிவித்திருக்கிறார்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்துக் கூறுவதை பார்க்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்களா? வேலையை தந்தாரு, பிள்ளையை தந்தாரு, காரை தந்து எல்லாம் வாங்கி அனுபவிக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவுகள் தான். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அது நமக்கு தேவை, தந்திருக்கிறான். ஆனா விலையேறப்பட்டதும் அழியாததும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு அவரை விசுவாசிக்கிறவன், Jesus only is the giver of it. வேற எந்த மனுஷனும் இதை கொடுக்க முடியாது. Any other person nor any other God can give it to anybody. மற்ற எந்த தெய்வ அவதார புருஷர்களும் எந்த மனிதனும் இதை கொடுக்க முடியாது. இயேசு ஒருவர்தான் இதை கொடுக்கிறவர். பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய லைசன்ஸ், பவர் இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டு. அதைத்தான் அப்போஸ்தலர் சொன்னார்கள், வானத்தின் கீழே பூமியின் மேலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று தெளிவாக சொன்னார்கள். இயேசுவுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனை பார்த்து, மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அங்கே நின்ற ஆசாரியர்கள், பாவத்தை மன்னிக்க இவர் யார்? ஆண்டவர் ஒருவர்தானே பாவத்தை மன்னிக்க முடியும். யோசேப்பின் குமாரனாக இருந்து கொண்டு பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறாரே என்று அவர்கள் ஒரு கேள்வி குறியோடு இருதயத்தில் ஒரு வினா, அந்த வினாவை எழுப்பிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷகுமாரனாகி எனக்கு பூமியிலே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். Jesus said unto them that you shall know that I have power. That power, அந்த அதிகாரம் எனக்கு உண்டு என்பதை நீங்க என்ன செய்யணும்? அறிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக அவனை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி போ, எழுந்து நட என்று குறிப்பிடுகிறார். இயேசுவிடத்திலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தம்மிடத்தில் வந்த அநேக வியாதியஸ்தர்களை பார்த்து இயேசு சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்மணி, அவள் பாவியாகிய ஸ்திரீ, ஊரார் உற்றாரால் நிராகரிக்கப்பட்டவள், நிந்திக்கப்பட்டவள். அவள் இயேசுவிடத்தில் வந்தபோது அவருடைய பாதத்தை கண்ணீரினால் என்ன செய்தாலாம்? என்ன செய்தால்? She washed her feet with her tears. ஏனென்றால் அவளை குறித்து எல்லோரும் சொன்னாங்க, ஊருக்குள்ள போனா பாவியாகி பெண் வருகிறா, இவளை சந்தித்தாலே தீட்டு என்று எதிர் விலகி செல்வார்கள். உற்றார் உறவினர் குடும்பத்தார் எல்லாராலும் கைவிடப்பட்டவள்.
அவளுக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கிற பாவியாகிய ஸ்திரீ. சோ அப்படி உடைந்த இதயத்தோடு இயேசுவிடத்தில் வந்தாள். இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, கோ இன் பீஸ், சமாதானத்தோடே போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் அநேகருடைய பாவத்தை மன்னித்தார். அவருக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. யாருடைய பாவத்தை மன்னிக்கிறார்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, whosoever believe in him, his sin will be forgiven by God. அவரை விசுவாசிக்கிறவன், அவனை அறிந்தவன் அல்ல. இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். 135 கோடி இந்தியர்களுக்கு இயேசு யார் என்று தெரியும். சாத்தானுக்கு எல்லாரை விட இயேசுவை தெரியும். இயேசுவை தெரிந்த எல்லாருக்கும், அறிந்த எல்லாருக்கும் அல்ல. யார் யார் இண்டிவிஜுவலாக அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை இயேசு மன்னிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை தேவன் பரலோகம் பூமியில எந்த மனுஷனுக்குமே கொடுக்கல. மோசேயை எகிப்துக்கு அனுப்பும் போது ஒரு கோலை கொடுத்து, இந்த கோலினால் அற்புதங்களை செய் என்று ஆண்டவர் மோசேக்கு கோலை கொடுத்து அனுப்பினார். அந்த கோலினாலே மோசே அநேக அற்புதங்களை செய்தார். Moses was a great man, anointed person, but he had not this power. இந்த அதிகாரத்தை, the power to forgive, இந்த அதிகாரத்தை மோசேயின் கையில் என்ன செய்யல, கொடுக்கல. சீசர்களுக்கு வியாதிகளை சுகமாக்க அதிகாரம் கொடுத்தார், பேய்களை துரத்த அதிகாரம் கொடுத்தார். ஆனால் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து பரலோகத்துக்கு அனுப்பக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கவில்லை. நீங்க ஒரு இடத்துல மோசே குறித்து பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் பாவம் செய்து விட்டாங்க. அப்பொழுது மோசே ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுளை கெஞ்சுகிறான். ஒரு வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 32:32. ஆயிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால். பாருங்கள், மோசஸ் யார்? he was a great man, he was a representative of God. ஆண்டவருடைய பிரதிநிதி. ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். மோசேயை போல அற்புதம் செய்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனா அந்த மோசே இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த போது, ஏனென்றால் அவர்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி விட்டார்கள், அது ஒரு பெரிய சாபம் உண்டாயிற்று. அப்பொழுது மோசே ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே ஜனங்களுடைய பாவத்தை மன்னிப்பீரா, வாசிங்க, மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து. இது எவ்வளவு ஆண்டவரே, நீ மன்னிக்காவிட்டால் என் பேரை ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போடும். அங்கே மோசஸ் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்க கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறான். ஆண்டவரே மன்னித்தருளும் என்று தேவனை நோக்கி அவன் பரிந்து பேசுகிறான். இரண்டாவது ஒரு வசனத்தை இயேசு குறிப்பிடுகிறார். யோவான் சுவிசேஷம் 12:20 அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதி என்று சொன்னா, ஊதினது பரிசுத்த ஆவி அல்ல. Jesus breathed in them and said unto them, receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊதி சொன்னார் என்றால், breathed means blew with force. அதாவது he spoke forcefully, he emphasized them to receive the Holy Spirit. ஊதி என்று சொல்லும்போது அந்த வார்த்தையை பலமாக சத்தமாக சொன்னார் என்றுதான் அர்த்தம். அவர்களுக்குள்ள பிரீத் என்று அப்பொழுது ஆவியை ஊற்றவில்லை. பரிசுத்தாவி அந்த ஊதின போது அவர்கள் மேல் வந்து இறங்கவில்லை. அப்படி என்றால் ரிசீவ் என்ற வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டார். அல்லேலூயா. Jesus breathed in them and said unto them, receive the Holy Spirit. பரிசுத்தாவி என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. He emphasized them, he spoke forcefully with them, receive the Holy Spirit. அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம்.
ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தை பலமாய் இடிமுழக்கத்தை போல ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் என்ற வார்த்தை அவர்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய அவேர்னஸை உண்டாக்கிற்று. தாங்கள் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ள ஏற்படுத்தினபடியால் தான் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 days they were waiting, they were praying in the same place for the one purpose, with one purpose, in order to get the Holy Spirit. நாம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, காத்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவி கண்டிப்பாக பெறணும். பரிசுத்த ஆவியை பெறாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிலும் இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியை கண்டிப்பாக பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி எல்லோருக்கும் தேவை. பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு அதுதான் அடையாளம். ஆகையால் தான் பால் எபேசு பட்டணத்துக்கு சென்ற போது எபேசு சபை மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? Have you received the Holy Spirit when you believe, when you become the believer of Jesus? இயேசுவின் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லோருக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னா இதை பெற்றுக்கொள்ளாம நீங்க எருசலேமை விட்டு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. நீங்க சாட்சியா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி பெறாத அன்பான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், வாலிபர்களே, பரிசுத்த ஆவியை பெற நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இயேசு கிறிஸ்து அந்த சொல்ல போர்ஸா சொன்ன வார்த்தை, Jesus word made a great awareness within the disciple. So they waited 10 days, day and night, காத்திருந்தாங்க. பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் ஒருவராயிலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இல்லை. வேதத்துல வாசிக்கிறோம், 120க்கு மேற்பட்ட மக்கள் கூடியிருந்த போது எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் என்ன செய்யப்பட்டாங்க? நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான், the anointing of the Holy Spirit is the proof that we are God's children. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு அதுதான் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1:22 வாசிங்க. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ஆவியினால் முத்திரித்து, ஆவி என்னும் அச்சாரத்தை, முத்திரை, பரிசுத்த ஆவி, நாம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதுக்கு அதான் முத்திரை. அதுதான் அட்வான்ஸ் என்று சொன்னா கர்த்தருடைய வருகையிலே மீட்கப்படுவோம் என்பதற்கு அது ஒரு டோக்கன். மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவி. இதுக்காக கேட்கணும், என்ன ஆர்வத்தோடு கேட்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவி உண்டு என்று எனக்கு தெரியாது. ஆனா நல்ல ஆர்வமாய் போய் ஜெபம் பண்ணுவேன். மாலை நேரத்தில் ஸ்கூல்ல இருந்து வந்தபோது 9ஆம் வகுப்பு படிக்கும் போது ரட்சிக்கப்பட்டேன். மாலை வேளையிலே ஸ்கூல்ல இருந்து வந்தபோது அதுக்கு முன்னால் என்ன செய்வேன்? ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சீட்டாடுவதற்காக ஓடோடி செல்வேன், சீட்டு விளையாடுவேன். சினிமாவுக்கு சொன்னா ஓடோடி செல்வேன். ஆண்டவர் ரட்சித்த போது ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பைபிள் எடுத்துக்கொண்டு தேரிக்காடு என்று சொல்லக்கூடிய காட்டு பகுதிக்கு செல்வேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆலயத்தில் அபிஷேகம் பெறுவார்கள். நான் அபிஷேகம் பெற்றது தண்ணீர் இல்லாத பாழான கிணறு. அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவ ஆவி என்மேல் இறங்கினார். அந்நிய பாஷைகளை நான் என்னை அபிஷேகித்தார். பின்பு ஒவ்வொரு மாலை, ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ஜாய்ஃபுல் அனுபவம், அற்புதமான சந்தோஷமான அனுபவம் ஆகினால ஒவ்வொரு நாளும் மாலையில் செல்வேன். ஸ்தோத்திரம். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்தோத்திரம், ஒரு 6:30 போனா 9 மணி வரை அப்படியே காட்டில இருந்து ஜெபம் பண்ணி ஆவியினால் நிரம்பி ஸ்தோத்திரம். அப்போ நான் முட்டெல்லாம் பார்த்தாச்சுன்னா இங்கதான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு அப்பால் அந்த அபிஷேகத்திலே
நிரம்பி அப்படியே நான் முற்றில் அப்படியே அந்த அளவுக்கு ஆவியில் நிரம்பி சென்றேன். நான் தனிமையாக ஜெபித்துக் கொண்டு அந்த ஆர்வம், அந்த வாஞ்சை, தேவன் என்னை ஆவியினால் அபிஷேகித்தார். அது எனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொண்டால் தான் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க முடியும். ஆர்வத்தோடு கேளுங்கள். ஞானஸ்நானம் கேட்டா எல்லாருக்குமே பாஸ்டர்ஸ் கொடுத்து விடுவார்கள். ஞானஸ்நானம் எடுப்பது எளிது. ஞானஸ்நானம் மனுஷனிடத்தில் பெறுகிறோம். பரிசுத்த ஆவியை பாஸ்டர் டேனியல் கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவி யாதான் கொடுக்க முடியும்? யாதான் கொடுக்க முடியும் சொல்லுங்க? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா 11:13. புல்வந்தவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தம்மிடத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல, அதிக நிச்சயம் அல்லவா? ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது பரிசுத்த ஆவியை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். மனுஷர்கள் கொடுக்க முடியாது. அப்போஸ்தலர் கைகள் வைத்த போது சிலர் மேல் பரிசுத்தாய் வந்து இறங்கினார். பரிசுத்தாய் வந்த இடத்திலெல்லாம் அந்நிய பாஷைகளை பேசினார். ஆனா அவர்கள் கையிலிருந்து அது வரல. அவர்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு மீடியேட்டர். பவுலால் யாரையும் அபிஷேகம் பண்ண முடியாது. சில வேளை முதல் நாட்களில் காத்திருப்பு கூட்டம் என்று வைப்பார்கள். ஸ்தோத்திரம். பாஸ்டர்ஸ்கள் ஒவ்வொருவர் தலையில் மேல் கைகளை வைப்பார்கள். சில பாஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, இத்தனை பேர் அபிஷேகம் பெற்றார்கள் என்று சொல்லி சத்தம் போடு சத்தமாய் சொல்லி என்று சொல்வார்கள். சோ அதெல்லாம் ஒரு முயற்சி தான். ஆனா எந்த பாஸ்டரும் யாருக்கும் பரிசுத்த ஆவி என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. The anointing of the Holy Spirit is given by Jesus, by God alone. தேவன் பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்ட எல்லா மனிதர்களும் தேவாவினால் நிரப்பப்பட்டவர்கள். சீசர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். சோ கைகள் வைத்த போது அவர்கள் கையில் அல்ல, தேவன் தான் அவர்களை அபிஷேகித்தார். அபிஷேகம் பண்ணும் போது கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசணும். பரிசுத்தாவி இறங்கின இடத்திலெல்லாம் பரிசுத்தாவி என்ன ஆண்டவர் இயேசு சொன்ன, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை என்ன செய்வார்கள், பேசுவார்கள். பரிசுத்தாவி இறங்கின போது எல்லோருமே பல பல பாஷைகளை பேசினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவரவருக்கு அருளப்பட்ட வரத்தின்படி ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகளில் என்ன செய்தார்கள். அங்க கிட்டத்தட்ட 18-19 பாஷை பேசினவர்கள் இருந்தார்கள். அவரவர் சுய மொழிகளில் அவர் அங்கே கூடியிருந்த 120 மக்கள் பலர் அவரவர் சொந்த பாஷையில் பேசினதாக அவர்கள் சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். சோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள், those who receive the abundance of grace from God. கிருபைக்கு சொந்தக்காரர் அவர்தான். சகல கிருபையும் பொருந்தியவர், கிருபை உள்ளவர். அந்த கிருபை உள்ள தேவனிடத்தில் பரிபூரணமான கிருபையை பெறுகிறவர்கள், பூரண கிருபையை பெறுகிறவர்கள், கிருபையை பெறுகிறவர்கள். தேவனிடத்தில் கிருபை என்றால் வாட் இஸ் த மீனிங்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை என்று சொல்லும்போது unmerited divine favor or divine influence, ஆண்டவர் உடைய ஒரு தயை, God's influence, God's divine favor or divine favor, ஆண்டவருடைய தயை, கிருபை, அவருடைய பூரணமான கிருபையை நாம பெறணும். ஏன் கிருபையில் பலப்பட வேண்டும் என்றால், if you want to be a, அதாவது நீங்க வாளா இருக்க விரும்புறீங்களா, தலையா இருக்க விரும்புறீங்களா? வாள் என்று சொன்னாச்சுன்னா பிறரால் ஆளப்படுகிறவர்கள். தலை என்றால் நல்ல, அதாவது கண்ட்ரோலிங் பவர். வாழ்க்கையில் நீங்க தலையாய் இருக்கணும்னா, அல்லது நீங்கள் வாழ்க்கையில்
ஒரு ராஜாவை போல இருக்க வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவருடைய பரிபூர்ணமான கிருபை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவருடைய பரிபூர்ணமான கிருபையை பெற்றவர். வசனம் சொல்லுது, கிருபையை பெற்றவர்கள் கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். என்பது அதிக நிச்சயம். அடைந்து, அதாவது அதனுடைய சரியான மொழியாக்கம் சொன்னா, those who receive the abundance of grace shall reign in life by one Jesus. இயேசுவினால கிறிஸ்து வாழ்க்கையில் ஆளுகிறவர்களாய், ஆளத்தக்கவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பல ராஜாக்களால் ஆளப்படுகிறார்கள். Many Christians are controlled by different kinds of lords in their life. தங்கள் வாழ்க்கையில சிலருக்கு இச்சை ஒரு லாடா இருக்கலாம், பொறாமை ஒரு லாடா இருக்கலாம். ஸ்தோத்திரம். பலவிதமான ஈவில் கேரக்டர்ஸ் அவர்களை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் நீங்க கிறிஸ்துவின் பரிபூர்ணமான கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவைகளை கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க முடியும். ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு தம்முடைய பரிபூர்ணமான கிருபையை கொடுக்கிறார். பவுல் அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள். அவர் ஆண்டவருடைய பூரண தயவை பெற்றவர். பரிபூர்ணமான கிருபை, God's full favor was upon Paul. அவர் சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் அந்த கோடிக்கு கீழ் நான் அமிழ மாட்டேன், அதாவது ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று, I will not become the slave of anything. ஒன்றுக்கு நான் அடிமையாய் போக மாட்டேன். அது எதை காட்டுகிறது? என்னோட சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். சோ அதாவது பிரதிகூலமான, அனுகூலமான, ஆசீர்வாதமான, ஆசீர்வாதம் இல்லாத எந்த வாழ்வையிலும் நான் எனக்கு நிலையாக இருக்க தெரியும். அது எதை காட்டுகிறது? ஒரு பேலன்ஸ்ட் மைண்ட். ஒன்று, அதாவது உயர்த்தும் போது அப்படியே உயர போறதில்லை, தாழ்த்தும் போது அப்படியே டிப்ரெஸ் ஆவதில்லை. எந்த நிலையிலும் நான் என்னால் எப்படி இருக்க முடியும், ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று எதை காட்டுகிறேன் சொன்னால், அவருடைய படிப்பினால் அந்த அனுபவம் கிடைக்கவில்லை. கர்த்தருடைய கிருபை பரிபூர்ணமாய் இருந்தபடியால் தான் அவரால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்க முடிந்தது. சோ கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கும் என்றால் வாழ்க்கையில், அதாவது ஸ்தோத்திர பதவிகளில் அல்ல, அல்லது பொசிஷனில் அல்ல, ஸ்தோத்திர இன் லைஃப் they shall be like a ruler. எந்த ஒரு சூழ்நிலையை ஹேண்ட்லிங் பண்ணுவதிலே அவர்கள் பக்குவப்பட்டவர்களாக இருக்கக்கூடும். ஒரு பெரிய பிரச்சனை சிலர் ஹேண்ட்லிங் பண்ண சொன்னால் அந்த பிரச்சனையை டபுளாக மாற்றி விட்டு விடுவார்கள். ஆனால் எந்த ஒரு பிரச்சனை கையாள தெரிந்தவர்களாக இருப்பார்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கி உண்டு பிரச்சனையின் கீழாக போக மாட்டார்கள். அவர்கள் எதையும் ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய மனோபாவம் அவர்களுக்கு இருக்கக்கூடும். அதான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். சில வாழ்த்தினதுனால உயர போக மாட்டேன், சில தாழ்த்தினதுனால அப்படியே டவுனா போக மாட்டேன். எந்த நிலையிலும் மனரமியமாய் இருக்க முடியும். அது ஆண்டுடைய கிரேஸ். அன்பின் தகப்பனே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாரும். இயேசுவிடத்திலிருந்து பெறக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்று வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே.